குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட வேண்டிய நிலையில் திறக்கப்படாத நிலையில் தற்போது பலர் பல கண்டனங்களை முன்வைத்து வருகின்றனர். அதே போல தற்போது பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மாற்று திட்டங்கள் தேவை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை பாசன பரப்பு கடந்த ஆண்டில் மொத்தம் 6.31 லட்சம் ஏக்கர் என்ற உச்சத்தை எட்டியது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாததால் குறுவை பாசன பரப்பு பகுதிகளாவது குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி போதிய அளவில் செய்யப்படாததால் 2000 கோடி அளவிற்கு உற்பத்தி இழப்பானது ஏற்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான வேளாண் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்பதையும் அன்புமணி தற்போது தெரிவித்திருக்கிறார். உர விலை உயர்வு, போதிய கொள்முதல் விலை கிடைக்காமை, பயிர்க்கடன் தள்ளுபடி, ஏமாற்றம் போன்றவற்றால் காவிரி பாசன விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று தற்போது பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசிடம் நிதி உதவி பெற்று உழவர்களுக்கு நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என்பதையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார்.